சரி, எடுத்து வாசிங்க இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இந்த மாதத்தோட வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, இதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும். ஏசாயா எத்தனாம் அதிகாரம்? ஏசாயா 43:19. ஏசாயா 43:19. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும். அப்போ ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில புதிய காரியம் செய்வதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் அது தடையா இருக்கணும். என்ன தடையா இருக்கிறோம் அப்படின்னா, முந்தினவை நினைக்க வேண்டாம், பூர்வமானவை சிந்திக்க வேண்டாம். அது மேலுள்ள வசனம் அப்படின்னு சொல்ற படிகளே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஆண்டு சொல்றாரு, உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை கர்த்தர் செய்யணும் அப்படின்னா நீங்க முந்தினவைகள் நினைக்க கூடாது. முந்தினவைகளை பூர்வமான சிந்திக்க கூடாது. நீங்க அநேக காரியம் சிந்திக்கிறீங்க. நீங்க சிந்திக்கிறதுனாலதான் நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில புதிய காரியத்தை கர்த்தரால் செய்ய முடியல. அவன் செய்ய ரெடியா இருக்கிற நம்ம முந்தைய நினைச்சுட்டே இருக்கணும். ஆண்டவர் கடந்த மாதத்துல கடன் இருந்துச்சு, இந்த மாதத்துல கடன் இருக்குது. அப்ப ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு நிமிடத்துல எதையும் மாற்றி போட முடியும். ஆனா நம்ம பழசையே நினைச்சுக்கிட்டு, பழசையே பேசிக்கிட்டு, பழசையே குழம்பிட்டு இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் புதிய காரியம் செய்ய முடியும். நம்ம ஒரு புதிய காரியம் செய்வதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். அதாவது நீங்க இந்த மாதத்துல புதிய காரியம் செய்யப்படுறது வாக்கு பண்ணிருக்கீங்கப்பா, நான் எதை பத்தி யோசிக்க மாட்டேன், நீங்க புதிய காரியத்தை நீங்க செய்யுங்க. இதை மட்டுமே தான் நம்ம சொல்லணுமே தவிர்த்து பழசையே நினைச்சுக்கிட்டு, பழசையே குழம்பிக்கிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரும்பி பார்ப்பது. போன வாரம் பார்க்கும் பாத்தீங்கன்னா லோகத்தோட மனைவி திரும்பி பார்த்தான். நான் வாழ்ந்த வாழ்க்கை திரும்பி பார்த்தா உப்பு தூளாய் மாறி போனான். நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்களை யோசிச்சு அதை பத்தியே பேசி நினைச்சே இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில கர்த்தர் செய்யக்கூடிய புதிய காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு நம்மளே தடையா இருக்கணும். அதனால தேவப்பிள்ளைகள் இந்த மதத்துல, இந்த மே மதத்துல மேன்மையான காரியங்களை, புதிய காரியங்களை கர்த்தர் செய்யப்படுறார். செய்திருக்கிறா புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார் அப்படின்னு நான் வாக்கு பண்றாரு. கட்டாயம் செய்து முடிப்பார். அடுத்து வாசிங்க அதே யோபு 5ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம். எப்படி காரியத்தை கர்த்தர் செய்வார் அப்படின்னு பாத்தீங்களா? படிகளே, யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயத்தையும் இந்த மேம்பதத்துல கர்த்தர் உங்களுக்கு எனக்கு செய்யப்படுறார். அவர் எப்படி செய்வாரு அதெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம நீங்க ஆராய முடியாது, எண்ண முடியாது. அப்புறம் அந்த காரியத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி செய்யப்படாதுன்னா அதுதான் புதிய காரியம். நம்ம ஆராய முடியாது, நம்மளால எண்ண முடியாது. நம்ம வாழ்க்கையில இந்த மாதத்துல ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை அவர் உங்களுக்கு என்ன செய்ய போறார். எப்படி செய்வார் நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுதான் அவிசுவாசம். எனக்கு எப்படியாவது காரியத்தை செய்வாரு, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு மட்டும்தான் நம்ம நினைக்கிறத தவிர்த்து போன மாதத்துல இந்த பிரச்சனை தான் இந்த மாசம் இருக்குது, போன மாசம் இருந்த கடன் இந்த மாசம் இருக்குது, போன மாசத்துல இருந்த வியாதி இந்த மாசம். இப்படியே நீங்க போன மாசத்தையே நினைச்சதுனாலதான் இந்த மாதத்துல அது மாறல. அது மாறணும் அப்படின்னா நீங்க ஒரு புதிய காரியத்தை செய்யணும் அப்படின்னா பழச நினைக்க கூடாது. இன்னைக்கு முன்னோக்கி ஓடிட்டே இருக்கணும். அதை நீங்க எடுத்து வாசிக்க ஆதியாகமம் 18:14 படிக்கிறேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கவனிங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவரால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது, எல்லாம் ஆகும். அப்ப உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார்னு சொன்னார்னா உங்களால முடியாது, என்னால அந்த காரியம் நடப்பிக்க முடியாது, என்னால அந்த சூழ்நிலை கடந்து போக முடியாது, என் தேவனால அந்த காரியம் செய்ய முடியும். இப்ப கர்த்தரால் ஆகாத காரியம் ஒரு புதிய காரியம் எதுவும் கிடையாது. அவர் நினைச்சாலும் எந்த காரியத்தையும் அவர் எப்படி செய்ய முடியும். அப்ப நீங்க தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டு சொல்லணும், ஆண்டு எனக்கு ஒரு புதிய காரியம் செய்ய போறீங்க, நான் அறியாத வெட்டாதமான ஒரு பெரிய காரியம் செய்ய போறீங்க. ஆண்டவர் உம்மால ஆகாத காரியம் ஒன்றும் இல்லப்போ, உம்மால எல்லாம் போடும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் கொண்ட வியாதியை நீங்க மாத்தி போடுவீங்க, இந்த கடன் பாரத்தை மாத்தி போடுவீங்க. அப்ப வேதத்தை நம்ம நேசிக்கணும், அதை வாசிக்கணும். அப்பதான் புதிய காரியம் கர்த்தர் செய்வார்.
இன்னைக்கு அந்த வேதத்தை வாசிச்சாங்க, நேசிச்சாங்க, அவன் கடன் எல்லாம் கத்தர் மாத்தி போட்டார். இன்னைக்கு கத்தர் எல்லா நிலைமையும் மாத்தி போட்டு காலையில சொல்ற கடன் எல்லாம் முடிஞ்சிருச்சியா அப்படின்னு சொல்றாரு. அது காரணம் கத்தர். ஒருவேளை கடன் வாங்குவதற்கு அவருடைய அறியாமை, ஏதோ ஒரு சூழல்ல இந்த சூழலை சமாளிப்பதற்கு ஒன்னா வாங்கிட்டாங்க, அப்படி மொத்தமா மாட்டிக்கிட்டாங்க. நான் கத்தர் எல்லாத்தையும் மாத்தி போட்டேன். அது இன்னைக்கு இந்த மாதத்துல அவங்க புதிய காரியம், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ற தெரியும், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான வாழ்க்கை தெரியுமா? சரி, எடுத்து வாசிங்க. எரேமியா 32:27. இதோ நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத காரியம், அதிசயமான காரியம் ஒண்ணு உண்டு. அப்போ அவரோட செய்யக்கூட அதிசயமான காரியம் எல்லாம் முடியும். எந்த காரியம் செய்ய முடியும்? அவ்வளவு கடனை பிரட்டி போட்ட கத்தரா முடிச்சு இல்ல. யாரை கொண்டு பிரட்டி போட்டாரு? யாரும் பணமெல்லாம் கொடுக்கல. அவங்களுடைய வயதுல உனக்கு பிளன் தந்து அந்த பிளத்தின் நிமித்தமா அந்த கடனெல்லாம் காட்டி முடியும் கத்தர் செய்தார். அவரால் செய்யக்கூடிய அதிசயமான காரியம் ஒரு காரியம் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவார். நீங்க நினைக்கிறது தெரியுமா? என் கடனை எப்படி மாத்தி முடிக்கிறது, இந்த வாழ்க்கையில எப்படி ஒரு குழந்தை பிறக்கும், இந்த வாழ்க்கை எப்படியோ இருக்கும், இங்க நிலவில் என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு நினைச்சு புலம்புறவங்க தெரியுமா? நீங்க அப்படி புலம்புறதுனாலதான் உங்க வாழ்க்கையில புதிய காரியம் நடக்கல. வாழ்க்கையில புதிய காரியம் நடக்கல. நீங்க வாழ்க்கையில புதிய மாற்றம் வரலையே ஆண்டவரே, ஏன் அப்படி நினைக்கிறீங்க தெரியுமா? வாழ்க்கையில பழசையே நினைச்சிட்டு இருக்கீங்க, பழைய வாழ்க்கையவே நினைக்கிறீங்க, பழைய காரியத்தையே பேசுறீங்க, பழையதையே யோசிக்கிறீங்க. எத்தனை பேர் ராத்திரில படுக்கும் பொழுது எதையும் யோசிச்சா அப்படி கை தூக்க பார்ப்போம். ராத்திரி படுக்கும் பொழுது எதையுமே யோசிக்க மாட்டோம், நம்ம சாப்பிட்டு நிம்மதியை தூக்கி கை தூக்க பார்ப்போம். எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு, இல்லைன்னு சொல்லல, நான் வாடகை கத்துக்க போட்டு சாப்பிட்டு அம்மன் தூங்கிடுவேன். எனக்கு வியாதி இருக்குது, கடன் இருக்குது, அது இல்லை இது இல்லை, ஆண்டவரே அது எப்படி நடக்கணும் அப்படி ஒரு காலங்கள் இருந்த காலங்கள் உண்டு. ஆனா அதையே டெய்லி நினைச்சுட்டே வச்சுக்கலையே, வாழ்க்கையில தேவன் புதிய காரியம் செய்ய மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் புதிய காரியம் செய்யணும் அப்படின்னா பழையவர்களுக்கு யோசிக்க கூடாது, அதை சிந்திக்க கூடாது, அதை பத்தி நினைக்கவும் கூடாது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவன் செய்ய அவளால் முடியும், அதிசயங்கள் செய்ய அவளால் முடியும். நம்ம கண்டதையும் நினைச்சுட்டே இருக்கும் பொழுது கர்த்தரோடு கூட அதிகமா நெருங்க முடியல, ஜீவிக்க முடியல. தேவப்பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருக்கு ஒவ்வொரு நிமிடமும் நன்றி சொல்லக்கூடிய பிள்ளையா இருக்கும். நம்ம கண்டதையும் நினைச்சு குழந்தைகிட்டே கடன் இருக்குது, வியாதி இருக்குது, பிரச்சனை இருக்குது, அவ்வளவு தேவை இருக்குது, ஆண்டவரை எப்படி நடத்துவீங்க, இப்படியே நீங்க புலம்பதான் புதிய காரியத்தை கர்த்தர் வாழ்க்கையை செய்ய முடியும். இந்த நாளுக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க, எல்லாத்தையும் செய்ய அவளால் முடியும், ஒரு புதிய காரியத்தை வாழ்க்கையில செய்ய முடியும். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படி சொல்லி பாருங்க, உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எடுத்து படிங்களே, சங்கீதம் 37 சங்கீதம் 5 வசனம். ஒரு வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாது அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். நீங்க நிறைய பேர் செய்தி கேட்பீங்க, ரொம்ப உற்சாகமா இருக்கும். ஒரு வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாது, என் வாழ்க்கையில புதிய காரியத்தை இயேசுவால மட்டும்தான் செய்ய முடியும் அப்படி நினைச்சு ஒரு காரியம் வாய்க்கும், ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். வாழ்க்கையில கர்த்தர் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருந்தா மட்டும்தான் புதிய காரியம் நடக்கும். நீங்க எல்லாம் சொல்லிட்டு ஜெயிச்சுட்டு நீங்களா முயற்சி எடுத்தீங்க, அந்த முயற்சியில நிச்சயமா தோல்விதான் முடியும், தோல்வி உங்களுக்கு வேலையை தான் உண்டாக்கும். அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும், அவரே இந்த காரியத்தை வாய்க்க செய்வார், அவரே நடத்தி கொடுப்பாரு, அவரே முன்னெடுத்து காரியங்களை நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு விசுவாசமா நீங்க இருப்பீங்க, நிச்சயமா கர்த்தர் காரியத்தை செய்து முடிப்பார். அதே நீங்க யோபு 37:5 படிங்களே. யோபு 37:5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத, கிரகிக்கவே முடியாது. நீங்க என்னைக்கு கர்த்தரை நம்பி விசுவாச பழையவே யோசிக்காம நினைக்காம இருக்கீங்களோ உங்களால கிரகிக்கவே முடியாது. எனக்காக அதை கர்த்தர் செய்தாரு, எனக்காக அந்த காரியம் வாய்க்க செஞ்சாரு அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் உங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய புதிய காரியம். பெரிய காரியங்களை அவர் செய்கிறார், பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். என் இயேசப்பா அந்த காரியத்தை கடக்க செய்வாரு, நடத்தி கொடுப்பாரு, கூட இருப்பாரு அப்படின்னு என்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களோ உங்களால கிரகிக்கவே முடியாது. எனக்கான வீடு, எனக்கான வாழ்க்கை, எனக்கான உயர்வு
அப்படிங்கிற அளவு கிரகிக்கவே முடியாது, கிரகிக்கவே முடியாது. அப்படி கர்த்தர் உயர்த்தி கொடுப்பார். இந்த மாதிரி தேவப்பிள்ளைகளை நம்ம கிரகிக்க கூடாதபடி பெரிய காரியங்களை அவர் செய்யணும் அப்படின்னா முந்தினர்கள் நினைக்கக்கூடாது, பூர்வ மழை சிந்திக்க கூடாது. எனக்கு ஒரு புதிய காரியத்தை நான் ஆராதிக்க இயேசு கிறிஸ்து எனக்கு அவர் செய்வார், எனக்கு அவர் தருவார், எனக்கு கட்டாயம் கொடுப்பார். எனக்கு செய்யாம அவர் யாருக்கு செய்வார்? எத்தனை பேர் இயேசப்பட்ட உரிமையா கேட்பீங்க? வைத்துங்க உரிமையா இயேசப்பா புல்லாண்டவரே எனக்கு தாங்க ஆண்டவர் அப்படி கேட்டு பாருங்களேன். உரிமையா நீ கேட்டு பாருங்க. இயேசப்பாடு நான் எப்பவும் உரிமையான உண்மையை புல்லாண்டவர் இதை கொடுங்காண்டவர் ஆண்டவரே அதுக்கு மாத்திரமான மாத்துங்காண்டவர். சும்மா போய் இயேசப்பட சும்மா அப்படியே போய் காக்கா பூச்சிய மாதிரி கேட்கக்கூடாது. கர்த்தர் சமூகத்துல போய் உரிமையா கேட்கும், நான் உங்களுடைய புல்லாண்ட எனக்கு கொடுங்காண்டவர் அப்படின்னு சொல்லி நீங்க உரிமையா கேட்டீங்க அப்படின்னா அதுல உண்மை இருக்குமானால் அவர் சித்தம் இருக்குமானால் அவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உண்மையா கேட்டு பாருங்க. உண்மையா ஆண்டவரே உங்களுடைய பிள்ளை நான் இது தாங்க ஆண்டவரே, நான் உங்க சித்தத்தை எனக்கு வாங்கி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு செபிச்சு பாருங்களே, அதை கர்த்தர் வாங்கி செய்யுங்க. நிறைய பேர் வாங்கிக்கிட்டு கர்த்தரை மறந்து போன ஜனங்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை வாங்கிக்கிட்டு கர்த்தரை மறந்து போன ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எவ்வளவு நம்ம ஒரு நாளும் அவரை விட்டு மறக்கவும் கூடாது, அவருக்கு விலகவும் கூடாது. சரி, இப்ப ஒரு காய்ந்த பாவமே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல தெரிந்த ஒரு வேத பகுதி வாசித்து நம்ம திருவந்திர கடந்து போயிடுவோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல 1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எந்த ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கணும் முடிவு எடுத்தார். என்ன சோதனையை ஆபிரகாம் கர்த்தர் வைத்திருக்கார் பாருங்களே. எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர் உன் புத்திரனும். கவனிங்க, ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுல ஆண்டு சொன்னாரு குழந்தை பிறப்புன்னு சொல்லி? 75 வயசுல. ஆபிரகாமுக்கு 75னா சாராளுக்கு எத்தனை வயசு தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? 10 வயசு வித்தியாசம். அப்ப ஆபிரகாமுக்கு 75னா சாராளுக்கு 65. அப்ப சாராளுக்கு உள்ள பெண்களுக்கு உண்டான எல்லா வழிபாடுகள் முடிஞ்சு போயிடுச்சு. அந்த நேரத்துல ஆண்டவன் ஆபிரகாமுகிட்ட உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன்னு சொல்றாரு. 3 முறை சொல்றாரு. சாராள் நகைத்தால் ஆபிரகாமும் நகைத்தான் பைபிள் எழுதப்பட்டது. ஆபிரகாம் நகைத்து கர்த்தருடைய பாதத்துக்கு போயிட்டான். சாராள் நம்பவே இல்லை. ஏன்னா சரீரம் எல்லாம் செத்துருச்சு, எப்படி குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத மட்டும் நினைக்கிறாங்க. ஆனா ஒரு புதிய காரியத்தை செய்வாருங்கிற சாராள் நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்களும் கூட என் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி எங்க கர்த்தர் அற்புதம் செய்வார், அவ்வளவுதான் வாழ்ந்தாச்சு, இனி குறைக்காலம் இப்படிதான், இவரோட கல்யாணம் முடிச்சாச்சு, இவர் திருந்த மாட்டார், மாற மாட்டார், இவரையே கட்டியாச்சு, இனி முழுக்க முழு இப்படித்தான் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க தெரியுமா? உங்க வாழ்க்கை அதை விட மோசமா மாறி இவருக்கு ஆண்டு இவரை கொடுத்தது கர்த்தர் தான். இவரை மாத்தணும் கர்த்தரால முடிவு நினைச்சீங்கன்னா அதை கர்த்தர் செய்து அப்ப கடைசியில ஆண்டு குழந்தையை கொடுத்துட்டாரு. குழந்தைய கொடுத்து 100 வயதுல 25 ஆண்டுகள் கழிச்சு ஆபிரகாமுக்கு சாராள் மூலியமா ஒரு ஈசாக்கு கர்த்தர் கொடுக்குறாரு. அந்த கொடுத்த குழந்தைய பாத்தீங்கன்னா ஆண்டவர் சோதனை வைக்கிறார். டெஸ்ட் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தைய என்ன செய்ய சொல்றாரு? கீழே படிக்கிறே. உன் புத்திரனும் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு. அப்படின்னு தெரியுமா? அவனை கொலை பண்ணு, அவனை பலி கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கீழே அடுத்து படிக்கல. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து உடனே ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் கேட்கல, ஆண்டவரே 100 வயசுல குழந்தைய கொடுத்தீங்க, அந்த குழந்தைய போய் மலையை கொண்டு போய் பலின்னு சொல்றீங்க ஆண்டவரே, எப்படி அடைய முடியும்? நான் எங்க ஆசையா கொடுத்த குழந்தைய எப்படி கொள்ள சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் ஆண்டவர் நோக்கி எந்த கேள்வியும் கேட்கல. இந்த விசுவாச தகப்பன் ஆபிரகாம். உடனே அதிகாலமே ஆபிரகாம் எழுந்து
தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்களில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தன் தேவனுக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். பலிகளுக்கு என்ன தேவை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவருக்கு கடந்து போறாரு. ஆண்டு சொன்ன மலை தேசத்துக்கு. 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். 3 நாளா பயணிக்கிறாங்க. கழுதையின் மேல தன் பிள்ளைகளுடைய மகனை கூட்டிக்கிட்டு ஆண்டு சொன்ன இடத்துக்கு 3 நாளா கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். நீங்க வேலைக்காரன் நிறுத்தியாச்சு. தன் மகனும் ஈசாக்கும் ஆபிரகாமும் கடந்து போறாங்க மலை உச்சிக்கு. எதுக்கு போறாங்க? நான் பிள்ளைய பலியிடுவதற்கு. அப்படி பலியிட சொன்னது யாரு? கர்த்தர். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். மகன் அழகா கேட்கிறான். கட்டை இருக்குது, கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குப்பா, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்க? ஆனா பலி கொடுக்கிறது தன் மகனை தான் பலி கொடுக்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாது. அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, கட்டில கொடுத்துட்டாரு, கொடுத்தது அவருதான் சொல்றாரு. அப்படி சொல்லித்தான் அவன் தன்னுடைய மகனை கூட்டிட்டு போயாச்சு. பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனை பேர் தன்னுடைய சம்பளத்துல உண்மையா தசமமா வைக்கிறீங்க? கைத்துக்க பார்ப்போம். எனக்கு வரக்கூடிய காணிக்கைய வரக்கூடிய சம்பளத்துல உண்மையா தசமமா வைக்கிறேன். இந்த வேலையை கத்தர் கொடுத்தார், இந்த வாழ்க்கையை கத்தர் கொடுத்தார், இந்த உயர்வை கத்தர் கொடுத்தார், எல்லாம் அவர் தான் கொடுத்தார். அவர் கொடுத்தவருக்கு நான் கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை? தன் மகனை கூட்டிட்டு போயாச்சு. கத்தர் பார்த்து கொள்வார். அப்பா வாப்பா போவோம் அப்படின்னு ஆபிரகாம் மகனை ஈசாக்கு கூட்டிட்டு போயாச்சு. அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். சின்ன குழந்தை சமாளிப்பதற்கு ஆட்டுக்குட்டியை கத்தர் பார்த்துக் கொள்வார். வாப்பா போவோம் கூட்டிட்டு போயாச்சு. அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினார். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். ஆபிரகாமை குறித்து தேவனே ஆச்சரியப்பட்டார். ஆபிரகாம் சோதிக்கிறது கத்தர் முடிவு பண்ணாரு. நான் ஆபிரகாம் தான் பிள்ளைய குறிச்சு இம்மி அளவோட வருத்தப்படல. மலைக்கு போயாச்சு, கட்டைகளை அடுக்கியாச்சு, வடக்கு வச்சது கத்திய ஓங்கியாச்சு. படிக்கல. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவன் வானத்திலிருந்து ஆபிரகாமே என்று கூப்பிட்டான். உடனே கர்த்தருடைய தூதன் ஆபிரகாமே என்று ஆபிரகாமை கூப்பிடுறாரு. அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் செய்த காரியம் விசுவாசம். தேவனுடைய வார்த்தையை மீறல, கட்டளைகளை மீறல, தன் பிள்ளையை பலியிடுவதற்கு ஆண்டவர் வார்த்தை பிறகு கொண்டு போயிட்டாரு. அப்பொழுது தேவன் சொல்லி ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய மனுஷன் சொல்லி எத்தனை பேர் ஆண்டவர் பயப்படுறேன்? கைத்துக்குப்பா, இயேசுக்கு நான் பயப்படுறேன். ஒரு பொய் சொன்னா கத்தர் கேட்பாரு, ஒரு பாவம்னா கத்தர் பார்ப்பாரு.
கர்த்தருக்கு பிரியமில்லாத பாதையில போன எது கர்த்தருக்கு பிரியமான பாதை, எது கர்த்தருக்கு பிரியமில்லாத பாதைங்கிறது நமக்கு தெரியும். தேவப்பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிச்சயமா கேட்பாரு அப்படிங்கிற பயம் எடுத்துட்டா தேவப்பிள்ளைக்கு வாழ்க்கையில அனுதினம் புதிய காரியம் தான். ஆபிரகாம் நான் பிள்ளைய பார்க்கல, இந்த பிள்ளை கொடுத்தவரை பார்த்தான். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் இதுல இருந்து நான் அறிகிறேன். பிள்ளைன்னு பார்க்காம கூட நீ பள்ளியில பார்த்துட்டியே. அதே அந்த இடத்துல கர்த்தர் ஒரு புதிய காரியம் செய்கிறார். இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைங்களை கர்த்தரை கேட்கறீங்க, கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்துறாரு. பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க? நீங்க இன்னைக்கு கிறிஸ்துவ வளர்க்குறீங்களா? வேலை சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்களா? எல்லா பிள்ளைகளையும் செல்போன் இருக்கிறது. செல்போனை பார்த்துக்கிட்டு அதை கேம் விளையாண்டுக்கிட்டு எப்படி எப்படின்னா பிள்ளைகளுக்கு எது செல்ல கொடுக்கறது முக்கியம். செல்ல கொடுத்து பிள்ளைகளை கெடுத்து வைக்கிறீங்க நீங்க. இன்னைக்கு நான் பிள்ளைங்க பக்காம போன ஆவரதான் 10 பிள்ளைகளை கொடுத்து கொண்டு போயிட்டேன். அன்னைக்கு நிறைய பிள்ளைகளை பாக்குறேன். ஆனா என் பிள்ளைய வளர்க்கூடாதுப்பா அப்படின்னு நானும் சொல்றாரு. பிள்ளைய தாமதிக்காரன் என்ன தெரியுமா? இப்படி ஒரு பிள்ளைய வளர்த்தக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு பிறகுற பிள்ளை அது இயேசு ஆராதிக்கிற பிள்ளையா இருக்கும். அல்லேலூயா. சும்மா பிள்ளைய கத்தை கொடுத்து பிள்ளைய வச்சுட்டு துணியை கொடுக்கும், அது சாப்பாடு கொடுக்கும், செல்போனை கொடுக்கும், அது இஷ்டப்படிய விடவும். நீங்க பிள்ளைகள் அப்படித்தான் நிறைய பேர் வளர்க்குறாங்க. கடைசியில் அதுக்கு பெரிய தொல்லையா மாறிடுது. நான் பிள்ளைய கர்த்தருக்காய் பலியிடுவதற்கு கொண்டு போய் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு போய் தகனபடியா படுக்க வச்சு கத்திய ஆபிரகாமுடைய விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருக்கு பயந்தது, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்ச விசுவாசம் இன்னைக்கு நமக்கு இருக்கா? விசுவாசம் நமக்கு இருக்குதா? இன்னைக்கு இல்லை. தேவைப்படுகளே, நம்ம வாழ்க்கை எப்படி புதிய காரியத்தை கர்த்தர் நம்ம செய்வாரு, பிள்ளைங்க செய்வாரு. ஏழாவது வாழ்க்கை பிள்ளைகள் எப்படியா வாங்க உலகத்துல எப்படியோ இருக்கலாம். அதுல வாழ்க்கை அது இஷ்டப்படி இதை வேணா செய்யணும் அப்படி நம்ம கவலை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க தெரியுமா? உங்க வாழ்க்கையும் புதிய காரியம் நடக்காது, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையும் புதிய காரியம் நடக்காது. அந்த மாதிரி நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்க ரொம்ப முக்கியம். அப்ப நான் பிள்ளைங்கள பார்க்காம கத்திய ஆபிரகாமுடைய தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்தை பார்த்து ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். யார் கர்த்தருக்கு பயப்படுறீங்களோ அவங்க வாழ்க்கையில புதிய காரியம் நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன், நான் கர்த்தருக்கு பயப்படுறேன், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறேன், என் வாழ்க்கையில புதிய காரியத்தை அவர் செய்வார். விசுவாசம் இருக்குமானால் நிச்சயமா செய்து முடியுமா? படிக்கலாமா? ஆபிரகாம் தன் கங்கை எடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த பாருங்க, அந்த மன உச்சியில ஒரு ஆட்டுக்குட்டியை சிக்க வச்சது யாரு? கர்த்தர். ஆபிரகாம் தான் பிள்ளையை பழி கொடுக்கிறானா இல்லையா? முன்னுக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டி சிக்க கர்த்தர் புதிய காரியம் செஞ்சு அந்த பலியிடுவதற்கு ஆட்டை பலியிட கர்த்தர் ஆபிரகாமுக்கு கிருபை செய்தார். பலிகளே, கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. அப்படி கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளையை மீறாமல் நடக்கிறது தான் ஆசீர்வாதம் வரும். பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் பேர்ல ப்ராமிஸ் போய் சொல்றார். நீங்க சொன்னது வானத்து நட்சத்திரங்களை போல பெருகி இருக்கும், கடற்கரை மணலை போல பெருகி இருக்கும். அப்ப ஆபிரகாம் கர்த்தர் ஆஸ்வதிப்பான்னு செய்யல. அவர் கொடுத்தாரு, அவருக்காக கொடுக்கணும். அவர் கேட்டாரு, கொடுத்தே தீரங்கிற வைராக்கியம். அவர் எழுதி போமா யாரும் எழுந்து நின்று தேவ சமூகத்துல ஆவியானவரே பரிசுத்தரே, இந்த நாள்ல கூட ஆண்டவரே இதோ புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொன்னீங்கப்பா. அந்த காரியம் எப்படி இருக்கிற நாங்கள் ஆராய்ந்து முடியாத, நாங்கள் எண்ணி முடியாத பெரிய காரியம் செய்கிறவரப்பா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று. ஆண்டவரே எல்லாம் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் அதிசயமா செய்யக்கூடியவர் நீ ஆண்டவரே.
ஆண்டவரே ஒரு வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் போது காரியத்தை வாக்கி செய்கிறப்பா. நாங்கள் கிரகிகளுக்கு கூடாதபடி பெரிய காரியங்களை செய்கிறவர் நீர் ஆண்டவர். ஆபிரகாமுக்கு 7 வயதுல குழந்தைகளை கொடுத்து ஆண்டவர் இந்த குழந்தைய எனக்காய் பலின்னு சொல்லும் பொழுது 3 நாட்களாய் கடந்து போய் அந்த மலையில ஆபிரகாம் தன்னுடைய மகனை ஆண்டவரே ஏக சுதன் என்று பாராமல் தகர வழியாய் மகனை கட்டைகளை அடிக்கி மகனை பலியிடுவதற்கு கத்தி ஓங்கும் பொழுது ஆபிரகாம் கர்த்தருடைய தூதன் ஆபிரகாமை பார்த்து, நீ கர்த்தருக்கு பயப்படக்கூடிய மனுஷனா இருந்த, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படக்கூடிய மனுஷனா இருந்த, கர்த்தருடைய கட்டளை மீறாத மனுஷனா இருந்த, அதனால நீ ஆசீர்வதிக்கவே ஆஸ்வதிப்பேன். கடற்கரை மழையை போல அவனை பெருக செய்வேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல சிந்தனையை பெருக செய்வேன் அப்படின்னு சொல்லி அநேக ஆசீர்வாதங்களுக்கு ஆபிரகாம் சொந்தக்காரனாய் மாறி இருக்கிறான். அந்த மலை பகுதிகளில் ஆட்டை சிக்க வைத்த தேவன் நீர்தாண்டவை. ஒரு ஆடு இருக்கும், அதை கர்த்தர் ஒரு பிள்ளை பெற கொடுப்பான்னு சொல்லி ஆபிரகாமுக்கு தெரியாது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், ஆட்டுக்குட்டி கர்த்தர் தருவார் அப்படின்னு மகனை மாத்த நம்ப வச்சுட்டு கடந்து போனது தேவைப்படலே. நாங்களே கூட கர்த்தருக்காய் தயார் செய்ய வேண்டும், அவர் ஒருவரை செய்ய வேண்டும். என் வாழ்க்கையில இனி முந்தினவே நினைக்க மாட்டேன், பூர்வமாக சிந்திக்க மாட்டேன். என் வாழ்க்கையில கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்தார். 25 ஆண்டுகள் கழித்து குழந்தையை கொடுத்தார். கொடுத்த குழந்தையை பலியிடுவது சொன்ன தேவனுக்கு வார்த்தையை மீறாமல் நடந்தது நிமித்தமாய் ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட கர்த்தர் கொடுத்து ஒரு புதிய காரியத்தை செய்தார். கர்த்தருக்கு ஆபிரகாம் பயந்ததை பார்த்தாண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததை பார்த்தாண்டவரே, ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை மீறாத ஆபிரகாம் பார்த்தாண்டவரே, நாங்களும் அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க. ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை சிக்க வைத்து புதிய காரியம் செய்த தேவன் அதை எப்போது தோன்ற வைத்தவர். எங்க வாழ்க்கையிலையும் நாங்களும் ஆபிரகாமுக்கு விசுவாசமா இருக்க, உங்களுடைய வார்த்தை கேள்படிய, உங்களுக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க ஆண்டவரை கிருபை செய்வது நாங்கள் செபிக்க தாவே. ஆவியானவரே இந்த நாளில ஆண்டவரே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் நான்